வணக்கம். நீங்க ஒரு நிமிஷம் உங்களையே பார்த்துக்கோங்க. இந்த திடமான உடல், இந்த உணர்வுகள், இதோட அடிப்படை என்னன்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? ம், இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இத பத்தி தான். ஒளி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. ஒரு பக்கம் ஜூலியா மெக்காய்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு ஆழமான அறிவியல் பார்வை, இன்னொரு பக்கம் நம்ம வள்ளலாரோட ஞான பார்வை. ஆமா, இதுல சுவாரஸ்யமே அதுதான். இந்த ரெண்டையும் வச்சு நாம யாருங்கிறதையே ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். இயற்பியல் சொல்ற பருப்பொருள் என்பது உறைந்த ஒளிங்கிற கருத்துக்கும், வள்ளலார் சொல்ற ஒளியே உடல்ங்கிற ஞானத்துக்கும் நடுவுல ஒரு ஒரு ஆச்சரியமான பாலம் இருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, அப்ப நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தகவல் இயற்பியல்ல இருந்து வருது. ஒளியோட அடிப்படை துகளான ஃபோட்டான் நேரத்தையே அனுபவிக்காதுன்னு அதுல சொல்றாங்க. இது என்ன கணக்கு? காலம் இல்லாம எப்படி ஒரு பயணம் நடக்கும்? இது ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டுல இருந்து வர்ற ஒரு ஆச்சரியமான முடிவு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எவ்ளோ வேகமா போறீங்களோ ம் உங்களுக்கு நேரம் அவ்ளோ மெதுவா நகரும். இத கால விரிவுன்னு சொல்வாங்க. ஓகே, ராக்கெட்ல போனா நேரம் மெதுவா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு ஃபோட்டான் பிரபஞ்சத்திலேயே உச்சகட்ட வேகத்துல, அதாவது ஒளியோட வேகத்திலேயே பயணிக்குது. அப்போ அதுக்கு என்ன ஆகும்? இதுதான் விஷயத்தோட ஆணிவேர். அதுக்கு நேரம்கென விஷயமே நின்னுடும். நின்னுடுமா? மனே, ஒரு செகண்ட் கூட ஓடாதா? சுத்தமா ஒரு நொடி கூட இல்ல. அதோட பார்வையில அது ஒரு நட்சத்திரத்துல இருந்து புறப்பட்ட கணமும், பல லட்சம் வருஷம் கழிச்ச நம்ம கண்ணுல மோதுற கணமும் ரெண்டும் ஒரே கணம்தான். ஒரு நிமிஷம். மத்தியில கோடிக்கணக்கான வருஷம் பயணம் செஞ்சிருந்தா கூடவா? ஆமா, அதுக்கு அந்த பயணம் நடந்ததாவே தெரியாது. நம்பவே முடியல. அப்போ 13 பில்லியன் ஒளியாண்டு தூரத்திலிருந்து வர்ற ஒரு நட்சத்திர ஒளிக்கு அந்த பிரபஞ்ச பயணம் முழுசுமே ஒரே நொடியில முடிஞ்சிடுதுன்னு சொல்றீங்க? ஆமாம், அதன் பார்வையில் தூரமும் இல்லை, காலமும் இல்லை. ஆரம்பமும் முடிவும் ஒரே புள்ளிதான். இது கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்கு. காலம், தூரம் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது? அது நம்ம பார்வையில இருந்து பார்க்கும்போது. ஆனா நீங்க சொல்றது அந்த யூடியூப் வீடியோல சொல்ற பைபிள் வரியோட பொருந்துது. தேவன் வெளிச்சம் உண்டாதே கடவுது என்றார். ஒருவேளை அவங்க சொல்ல வர்றது கடவுள் காலத்தையே உருவாக்குறதுக்கு முன்னாடி காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஒளியை உருவாக்கினார் அன்னதாகவோ? மிகச் சரியான கோணம். அந்த தகவலும் அதேதான் சொல்லுது. காலம் என்பது பிரபஞ்சத்தோட ஒரு அம்சம். ஆனா ஒளி காலத்துக்கு முந்தியது, காலத்தை கடந்தது. அதனாலதான் அது கடவுளின் நித்திய நிலைக்கும் காலத்துக்குட்பட்ட நமக்கும் ஒரு பாலமா பார்க்கப்படுது. ஓகே, இதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த தகவல் இன்னும் ஒருபடி மேல போகுது. நம்ம உடம்போட 99% எடைக்கு காரணமான பொருட்களுக்கு எடையே இல்லைன்னு சொல்லுது. இது எப்படிங்க சாத்தியம்? ஆமா, நான் ஒரு திடமான பொருள், எனக்கு எடை இருக்கு. ஆனா என் எடைக்கு காரணம் எடை இல்லாத துகள்களா? இதுதான் குவாண்டம் இயற்பியலோட ஒரு மாயாஜாலம். நம்ம அணுக்கருவுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான் இருக்கு இல்லையா? இருக்கு. அதுதான் நம்ம எடைக்கும் முக்கிய காரணம். ஆனா அதுக்குள்ள இன்னும் சின்னதா குவார்க்குகள், க்ளூவான்கள்னு சில துகள்கள் இருக்கு. சரி. இதுல க்ளூவான்களுக்கு ஃபோட்டான்களை போலவே துளி கூட எடை கிடையாது. மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் எப்படி நம்ம உடம்புக்கு எடை வருது? இதுதான் புரியல. இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. அந்த எடை இல்லாத க்ளூவான்கள் ஒரு அணுக்கருவுக்குள்ளேயே கற்பனையே பண்ண முடியாத ஒரு சின்ன இடத்துல, எவ்வளவு சின்ன இடம்? பிரபஞ்சத்தோட மிக வலிமையான விசையால சிறை வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மில்லிமீட்டர்ல கோடியில ஒரு பங்குக்கும் குறைவான இடம் வச்சுக்கோங்களேன். அடங்கப்பா. அப்படி எல்லையற்ற ஆற்றல் ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைபடும்போது அது எடையா வெளிப்படுது. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா எடையில்லாத ஆற்றலை ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைச்சா அதுக்கு எடை வந்துடுது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எடைக்கு காரணம் பொருள்கள் இல்ல, அடைக்கப்பட்ட ஆற்றல் தானா? எக்ஸாக்ட்லி. நீங்க விஷயத்தோட மையப்புள்ளிய புடிச்சிட்டீங்க. வாவ். இதத்தான் ஐன்ஸ்டீன் E=mc² சொன்னார். ஆற்றலை நிறையாகவும் நிறைய ஆற்றலாகவும் மாற்ற முடியும். அதனாலதான் குவாண்டம் இயற்பியலாளர் டேவிட் போம் ஒரு அற்புதமான வரிய சொன்னாரு. என்ன சொன்னார்? பருப்பொரு என்பது வேறொன்றுமில்லை, அது உறைந்த ஒளி. மேட்டர் இஸ் ஃப்ரோசன் லைட். நாம எல்லோருமே ஒளி உறைஞ்சு போய் உருவானவங்க தான். உறைந்த ஒளி. வாவ். அந்த வீடியோல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எடையில்லாத ஃபோட்டான்களை, அதாவது ஒளிய ஒரு சின்ன இடத்துல அடைக்க முடிஞ்சா அது ஒரு கருந்துளையா மாறிடும் சொல்றாங்க. அதுக்கு கூகுள் பிளிட்ஸ்னு ஒரு பேரும் இருக்காம. ஆமா, அது தியரிப்படி சாத்தியம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட அடிப்படை தன்மை திடப்பொருள் இல்ல, ஒளிதான். சரி. தண்ணி எப்படி உறைஞ்சு பனிக்கட்டியா மாறினாலும்
அதோட அடிப்படை H2O தானோ? அதே மாதிரி ஒளி உறைஞ்சு வேகம் குறைஞ்சு திடமான பொருளா நாம உருவாகி இருக்கோம். உறைந்த ஒளி. இந்த வார்த்தையை கேட்கும்போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அறிவியலுக்கு ரொம்ப சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணுனாலும் நம்ம கிட்ட இருக்கிற வள்ளலார் கவிதையும் கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தானே சொல்லுது. நிச்சயமா வள்ளலார் எந்த அறிவியல் ஆய்வும் இல்லாம தன் ஞான பார்வையிலே இதை பார்த்திருக்காரு. கவிதையோட ஆரம்பத்திலே சொல்றாரு, ஒளியே உருவாய், ஒளியே உயிராய், ஒளியே உடலாய்னு. அறிவியல் சிறை பிடிக்கப்பட்ட ஆற்றல்னு சொத்தி வளைச்சு சொல்றத அவர் எவ்வளவு எளிமையா ஒளியே உடல்னு சொல்லிட்டார் பாருங்க. ஆமா, அவர் இன்னொரு பொடி மேல போய் ஒளியின் அமுதம் அருந்தி அருந்தி பொன்னொளி உடல் வளர்ந்து வளர்ந்து ஆமா, ஒளி உடல் அடைந்து ஒளிர்ந்து ஒளிமயமாக ஒன்றாகி நின்றேன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒளியின் அமுதம்னா என்னது? அது ஒரு ஆன்மீக பயணம். ஒளியின் அமுதம்ங்கிறது தியானம் மூலமாவோ ஞானம் மூலமாவோ நம்மளோட உண்மையான ஒளித்தன்மைய உணர்ந்து அதை உள்வாங்கிறது. ஓ, அப்படி உள்வாங்க இந்த உறைந்த நிலையில இருக்கிற நம்ம உடம்பு மெல்ல உருகி ஒரு பொன்னான ஒளி உடலா மாறுதுன்னு சொல்றாரு. அதாவது பனிக்கட்டி உருகி தண்ணியா மாறுற மாதிரி நம்ம திட உடல் ஒளி உடலா மாறுதுங்கிறாரா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த பயணத்தோட உச்சமா கடைசியில அந்த மூல பேரொளியான அருட்பெருஞ்சோதியோட தானும் பிரிவே இல்லாம ஒன்னா கலந்துட்டேன்னு முடிக்கிறாரு. அப்போ நவீன இயற்பியல் நாம எப்படி உறைந்த ஒளியானோன்னு விளக்குது. வள்ளலாரோ அந்த உறைந்த ஒளியை எப்படி திரும்பவும் மூல ஒளியோட சேர்க்கிறதுன்னு வழிகாட்டுறார். ஆமா, ரெண்டு பேருமே நம்ம அடிப்படை ஒளிதான்னு வேற வேற மொழியில பேசுறாங்க. கரெக்ட். சரி, இந்த ஒளிங்கிற விஷயம் குவாண்டம் இயற்பியல்லையும் தத்துவத்திலையும் மட்டும்தான் இருக்கா, இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏன்னா அந்த யூடியூப் வீடியோ நாம எல்லாருமே ஒளிரும் உயிரினங்கள்னு சொல்லுது. ஆமா, இது வெறும் கவிதை இல்ல, இது நிரூபிக்கப்பட்ட உயிரியல் உண்மை. நிஜமாவா? 1923லயே அலெக்சாண்டர் குர்விச்சுங்கிற விஞ்ஞானி நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் பயோஃபோட்டான்ஸ்னு சொல்ற ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒளிய வெளியிடுதுன்னு கண்டுபிடிச்சார். அப்போ நம்ம உடம்புல இருந்து லைட் வருதா? நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியல? அது நம்ம கண்கள் பார்க்கக்கூடிய அளவை விட 1000 மடங்குக்கும் குறைவான வெளிச்சம், அதனால தெரியாது. ஓ, ஆனா இப்போ இருக்கிற நவீன கேமராக்கள் வச்சு மசாக்கி கொபயாஷிங்கிற ஜாப்பானி ஆய்வாளர் மனித உடல்ல இருந்து வர்ற இந்த ஒளிய துல்லியமா போட்டோ எடுத்திருக்காரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் ஏத்த மாதிரி இந்த ஒளி மாறுமா? நாம ஆரோக்கியமா இருந்தா ஒரு மாதிரியும், உடம்பு சரியில்லாம போனா வேற மாதிரியும் ஒளி வெளியிடுமா? ஆமா தியானம் பண்ணும்போது இந்த ஒளி அதிகமாகதாகவும் அந்த தகவல் சொல்லுது. ஆமா, இது சீன மருத்துவத்தோட ஆற்றல் கோடுகளோடமோ நம்ம ஆயுர்வேதத்துல சொல்ற பிராணன்கிற உயிராற்றல் தத்துவத்தோடும் ஒத்துப்போகுது. அப்ப பாருங்க, எல்லா மட்டத்திலயும் நாம ஒளிதான். திடப்பொருளா உறைந்த ஒளி, செல்களுக்குள்ள ஆற்றலா அடைக்கப்பட்ட ஒளி, பயோஃபோட்டான்களா உடம்புல இருந்து உமிழப்படும் ஒளி, ஆன்மாவா காலத்தை கடந்த ஒளி. அப்போ பைபிள்ல இயேசு சொல்ற நீங்கள் உலகத்தின் வெளிச்சம்ங்கிற வரி ஒரு உருவகம் இல்ல, அது ஒரு உயிரியல் உண்மைன்னு கூட சொல்லலாம். சரிதான், கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த உரையாடல் முழுக்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? நாம அடிப்படையில காலமே இல்லாத எல்லையற்ற ஒளித்தன்மை கொண்டவங்கன்னா அப்புறம் எதுக்காக இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த எல்லைகளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு உடம்புல இருக்கும்? இந்த உறைந்த நிலையோட நோக்கம் என்னவா இருக்கும்? இதுக்கு அந்த யூடியூப் காணொளியில ஒரு அருமையான தத்துவ பார்வையை முன்வைக்கிறாங்க. தனியா பயணம் செய்யற ஒரு போட்டானுக்கு எந்த அனுபவமும் கிடையாது, சரிதானா? அதோட ஆரம்பமும் முடிவும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஒளி சிறைப்பிடிக்கப்பட்டு வேகம் குறைக்கப்பட்டு ஒரு திடப்பொருளா மாறும்போதுதான் அதுக்கு நேத்து இன்னைக்கு நாளைக்குங்கிற கால உணர்வே வருது, கதைகளை அனுபவிக்க முடியுது. ஆமா, ஒரு எல்லைக்குள்ள இருக்கும்போதுதான் வேறுபாடுகளை உணர முடியும். நான் நீங்கிற பிரிவு, காதல், இழப்பு, ஏக்கம் மாதிரியான ஆழமான உணர்ச்சிகள் எல்லாமே இந்த வரையறைக்குள்ள இருக்கிறதால தான் சாத்தியமாகுது. எல்லையே இல்லாத ஒண்ணுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்காது. ஒருவேளை படைப்போட நோக்கமே இதுவா இருக்கலான்னு அந்த தகவல் சொல்லுது. எல்லையற்ற இறைவனால் நேரடியா அனுபவிக்க முடியாத ஆச்சரியம், ஏக்கம். குறிப்பா ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப சந்திக்கும் போது ஒரு ஆனந்தம் வருமே, ஆமா, கண்ணுல தண்ணியோட கட்டிப்பிடிப்பாங்களே, அந்த மாதிரி ஆழமான உணர்வுகளை அனுபவிக்கிறதுக்காகவே ஒளி மெதுவாகி நம்ம மாதிரி உணர்வுள்ள உயிரினங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த மனித வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. எல்லையற்ற ஒளியால அனுபவிக்க முடியாத இந்த ஆழமான உணர்ச்சிகளை இந்த எல்லைக்குள்ளிருந்து முழுமையா அனுபவிக்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்க முடியும்.
ஆக காலமே இல்லாத ஃபோட்டான்ல ஆரம்பிச்சு நம்ம உடல் எப்படி உறைந்த ஒளியாச்சுன்னு பார்த்து வள்ளலார் வழியில அது எப்படி மீண்டும் ஒளி உடலாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு ம். கடைசியா நம்ம செல்களுக்குள்ளேயே இருக்கிற பயோஃபோட்டான்கள் வரைக்கும் வந்து நிக்கிறோம். இது ஒரு முழுமையான வட்டம் மாதிரி இருக்கு. இந்த பார்வை மரணத்தை நாம பாக்குற விதத்தையே மாத்திடும். மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல, அதுவும் ஒரு நிலை மாற்றம். அவ்வளவுதான். பனிக்கட்டி உருகி தண்ணியா மாறுறது மாதிரி. ஆமா, நம்மள ஒரு குறிப்பிட்ட நபரா அடையாளப்படுத்துற இந்த வடிவம் கரையலாம். ஆனா நம்ம அடிப்படையான ஆற்றலான அந்த ஒளி எப்போதும் அழியாது. அது அதோட மூலத்தோட திரும்பவும் கலந்துடும். வள்ளலார் சொன்ன மாதிரி பேரொளியில ஒண்ணாகிடும். ஆக நீங்க வெறும் ரசாயனங்களோட ஒரு கலவை இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருளான ஒளியோட ஒரு வெளிப்பாடுங்கிறத இந்த 2 தகவல்களும் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த தகவல்கள் சொல்ற மாதிரி நம்ம உடல் ஒரு முப்பட்டகம், அதாவது ஒரு பிரிசம் மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அது காலமே இல்லாத, நிறமே இல்லாத வெள்ளை ஒளிய உள்ள வாங்குது. ஆனா அது அனுபவங்கள், நினைவுகள், உறவுகள், உணர்ச்சிகள்னு ஒரு தனித்துவமான வண்ணம் மாலையா பிரிச்சு வெளியிடுது. ம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அப்படி ஒரு தனித்துவமான வண்ணக் கலவை. அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கைங்கிற முப்பட்டகம் வழியா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன நிறத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒளியாளர் பிள்ளைகள் அருள் பிரகாச வள்ளலார் அழைக்கிறார். ஒளியோடு உறவாடி ஒளியே உருவாய், ஒளியே உயிராய், ஒளியே உடலாய், ஒளியே ஒலியாய், ஒளியே வெளியாய், ஒளியே வழியாய், ஒளியிலே ஒடுங்கும் ஓர் அருட்பொருளாம். அது அருளிலே அடங்கும் அருட்பெருஞ்சோதியாம். அவ்வள்ளல் ஒளியை நினைக்குந்தோறும், ஒளியை பார்க்குந்தோறும், ஒளியின் எழுத்தை படிக்குந்தோறும், ஒளியின் எழுத்தை கேட்குந்தோறும், ஒளியின் உண்மை தன்மையை உள் வாங்குந்தோறும், ஒளியின் தன்மையை உள்ளூரக் கண்டேன். ஒளியின் அமுதம் அருந்தி அருந்தி பொன் ஒளி உடல் வளர்ந்து வளர்ந்து ஒளி உடல் அடைந்து ஒளிர்ந்து ஒளிமயமாக ஒன்றாகி நின்றேன். பாருக்குள் பார்க்கும் உயிரெல்லாம் ஒளி உயிராய் தோன்ற ஒளி குழந்தைகள் ஆகி ஒளியின் உயிர்ம நேயத்தை துளி துளியாய் தோற்றுவித்து பேரொளியில் பயணித்து பேரண்ட பெருவெளியில் உறைந்து ஒளிரும் எம்பெருமானுடன் ஒன்றானேன், அருட்பெருஞ்சோதியானேன். ஒளியாளர் பிள்ளைகளே வாருங்கள், பேரண்ட பெருவெளியில் பேரருட் பெருஞ்சோதியில் ஒன்றாவோம். அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் புள்ளி, உறைந்த ஒளியிலிருந்து பேரருட் பெருஞ்சோதி வரை. நவீன இயற்பியல் பிரபஞ்சத்தை உறைந்த ஒளி ஃப்ரோசன் லைட் என்று விவரிக்கிறது. வள்ளலார் மனித உடலை ஒளியாக மாற்றும் பாத்திரமாக விவரித்தார். இந்த தொகுப்பு ஆன்மீகத்தின் பின்னணியில் உள்ள அறிவியலை ஆராய்கிறது. காலத்தை வென்ற ஒளி. காலம் வேகம், ஒளியின் வேகம் ஃபோட்டான். காலம் கடந்த நிலை இறைநிலை. சிறப்பு சார்பு கோட்பாட்டின்படி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஒரு பொருள் ஒளியின் வேகத்தை நெருங்கும்போது காலம் மெதுவாகிறது. சரியாக ஒளியின் வேகத்தில் காலம் முழுமையாக நின்றுவிடுகிறது. 13 பில்லியன் ஒளி ஆண்டுகள் பயணம் செய்யும் ஒரு ஃபோட்டானுக்கு பயணம் ஒரு கணத்தில் முடிந்து விடுகிறது. அதற்கு காலம் என்று ஒன்று இல்லை. ஒளியே வெளியாய். பொருள் தோன்றுவதற்கு முன் அதிர்வலைகள் இருந்தன. பிரபஞ்சத்தின் முதல் படைப்பு ஒளி. இதுவே நித்தியத்திற்கும் காலத்திற்கும் இடையில் உள்ள ஒரே பாலம். ஒளியே வெளியாய், ஒளியே வழியாய். வள்ளலார். பொருளின் மாயை. புரோட்டான் கன்ஃபைன்மெண்ட், சிறைப்படுத்துதல்.
குவார்ட்ஸ் அண்ட் குளூஆன்ஸ். உண்மை நிலை: உங்கள் எடையில் 99% புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களிலிருந்து வருகிறது. முரண்பாடு: இவற்றை இணைக்கும் குளூவான்கள் நிறையற்றவை, ஆனால் அவைதான் உங்களுக்கு எடையை தருகின்றன. விளக்கம்: சிறைப்படுத்தப்பட்ட ஆற்றல். நிறை என்பது ஒரு சிறிய இடத்தில் அடைக்கப்பட்ட ஆற்றல் மட்டுமே. நீங்கள் திடப்பொருள் அல்ல, நீங்கள் ஆற்றலின் சிறைச்சாலை. உறைந்த ஒளி. Matter is frozen light. டேவிட் போம், குவாண்டம் பிசிசிஸ்ட். உறைந்த நிலை, உண்மை நிலை, எனர்ஜி. நீர் எப்படி பனிக்கட்டியாக உறைகிறதோ அதேபோல் ஆன்மாவின் பேரொளி இந்த உடலில் உறைந்து போயுள்ளது. நாம் ஒளி என்பதை மறந்துவிட்டோம். அறிவியலின் அதிசயம். 0/0 0 வகுத்தல் 0 கணிதத்தில் இது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது. இது முடிவிலி இன்ஃபினைட் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஃபைனைட் நிலைகளுக்கு இடையிலான பாலம். வடிவமற்ற இறைவன் எப்படி வடிவமுள்ள உடலுக்குள் நுழைய முடியும் என்பதற்கான கணித விளக்கம் இதுவே. காலம் கடந்த நிலை, காலத்திற்குள் நுழைந்த தருணம். ஒளி உடல். அறிவியல் ஆதாரம்: மனித செல்கள் பயோபோட்டான்கள் எனப்படும் ஒளி துகள்களை வெளியிடுகின்றன என்பதை மசாக்கி கோபயாஷி நவீன கேமராக்கள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். வள்ளலார் வாக்கு: நவீன கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே வள்ளலார் ஒளி தேகம் பற்றி பாடியுள்ளார். பொன் ஒளி உடல் வளர்ந்து வளர்ந்து என்று. நினைப்பு ஒளியாகிறது. உங்கள் எண்ணம் மற்றும் பிரார்த்தனை உங்கள் உடலில் உள்ள பயோபோட்டான் வெளியீட்டை மாற்றுகிறது. ஒளியை நினைக்க நினைக்க உங்கள் உடல் அணுக்கள் ஒளியாக மாறத் தொடங்குகின்றன. ஒளியை நினைக்குந்தோறும், ஒளியை பார்க்குந்தோறும் ஒளியின் தன்மையை உள்ளூரக் கண்டேன். பிரிவின் நோக்கம். நித்தியத்திலிருந்து முப்பரிமாண வாழ்க்கை காலம், லைஃப் டைம், அதில் பிரிந்து மீண்டும் ஒளியோடு கலத்தல், ரிட்டர்ன் டு லைட். நாம் ஏன் இங்கு இருக்கிறோம்? தூய ஒளிக்கு காலம் தெரியாது. அன்பையும் ஏக்கத்தையும் உணர முடியாது. அன்பை உணரவே நாம் பிரிந்து வந்துள்ளோம். மீண்டும் இணைவதே இன்பம். ஒளியிலே ஒடுங்கும். மரணம் என்பது அழிவு அல்ல, அது ஒரு நிலை மாற்றம். பனிக்கட்டி நீராக மாறுவது போல வடிவம் கரைகிறது, ஆனால் அந்த மூலப்பொருள் ஒளி அப்படியே உள்ளது. ஓர் அருட்பொருளாம், அருட்பெருஞ்சோதியாம். அருட்பெருஞ்சோதி, பேரண்ட பெருவெளியில் ஒன்றானேன். நீங்கள் உடலைக் கொண்ட ஆன்மா அல்ல, நீங்கள் வடிவம் எடுத்த பேரொளி. ஒளியாளர் பிள்ளைகளே, வாருங்கள். நீங்கள் உறைந்த ஒளி. உருக வேண்டிய நேரம் இது. நீங்கள் யார் என்பதை நினைவு கூறுங்கள். பேரருட் பெருஞ்சோதியில் ஒன்றாவோம்.